தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சிஎம்ஆ இருக்கிற விஜய் அண்ணா ஏற்கனவே சிஎம்ஆ இருந்தாங்கல்ல, நம்ம மு.க. ஸ்டாலின், அவங்கள போய் மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பொன்னாடை போத்திட்டு மரியாதை செலுத்திருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி அவங்களும் புக்கு நம்ம விஜய் அண்ணாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கத்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல்ல மட்டும்தான் அவங்க எதிரி, பொலிட்டிக்கலா மட்டும்தான் அவங்க எதிரியா இருக்காங்க. உங்களுக்கான மரியாதை கொடுத்துட்டு பர்சனலா அவங்க எதிரி கிடையாது. நம்மளும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, பர்சனலா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் நாலேஜும் பிளஸ் அந்த டிபேட் வரையும் இருந்தா நல்லா இருக்கும். இவங்க பெருசா அவங்க பெருசா அப்படின்னு இல்லாம ஒருத்தவங்களை நம்ம ஃபாலோ பண்றோம், அதுக்காக அவங்களுக்கே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாம மத்தவங்க மேல பிளேமும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஒரு தரமான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனை வருஷம் எலெக்ஷன் நடந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம என்னன்னு கூட பார்க்காம. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு அரசியல்லாம் என்ன, அந்த கட்சி தொகுதி அதை பத்திலாம் என்ன, எம்எல்ஏ அது எப்படி நாமினேட் பண்றாங்க என்னன்னு அது எல்லாமே நாலேஜ் வந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என் பேஜை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.